இன்னைக்கு தினத்தந்தியில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதில் தமிழில் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படங்களை இயக்கி பிரபலமான மாரி செல்வராஜ் தற்போது வாழை படத்தை டைரக்ட் செய்துள்ளார். இதில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அடுத்து துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் படத்தை இயக்குகிறார். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை மாரி செல்வராஜ் இயக்க இருப்பதாக தகவல் பரவியுள்ளது. இது குறித்து மாரி செல்வராஜிடம் கேட்டபோது, எனது இயக்கத்தில் வெளியான பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படங்களை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை அழைத்து பேசினார். அவரது படத்தை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் மாரி செல்வராஜ் கூறும்போது, இயக்குனராக முதலில் வாழை படத்தை எடுக்க நினைத்தேன். ஆனால் அது நடக்காமல் போனது. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய படங்களை எடுத்தேன். இப்போதுதான் வாழை படத்தை எடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வாழை எனது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவ கதை. என் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத துயரம்தான் இந்த படம் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா விரைவில் அது பற்றிய அஃபிஷியல் அப்டேட்டும் வெளியாகும்.